வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனா துணை சீரியலில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நிலாவும் சோழனும் வண்டியில் வந்துக்கிட்டு இருக்காங்க. சோழன் வண்டி ஓட்ட நிலா பின்னாடி உட்காந்துருக்காங்க. சோழன் ரொம்பவே கலக்கமாக தான் இருக்காரு. நிலா அப்படின்னு கூப்பிடுங்கிறாங்க. நாளைக்கு நாம் எப்படி இருப்போம்னு கேட்குறாரு அவரு. எப்படி இருப்போம்னா புரியல. நீங்கள் பொண்ணாவும் நான் பையனாவும் மாறிடுவோமா என்ன அப்படின்னு நிலா கேட்க, என்ன ஜோக்கா? நான் அப்படி கேட்கல நிலா. நாளைக்கு இந்நேரம் கோர்ட்ல கேஸ் முடிஞ்சிருக்கும். அப்ப எப்படி இருப்போம்னு கேட்டேன் அப்படின்னு சோழன் கேட்குறாரு. இதோ இப்ப இருக்கோம்ல இப்படிதாங்கிறாங்க நிலா. அப்போ நாம சேர்ந்து பைக்ல போவோமா அப்படின்னு சோழன் கேட்க, நான் அப்படி ஒன்றும் சொல்லலையே அப்படிங்கிறாங்க நிலா. இப்பதானே இப்படியே தான் இருப்போன்னு சொன்னேன் அப்படின்னு சோழன் கேட்க, அப்படின்னா இன்னைக்கு எப்படி சாதாரணமா இருக்கோமோ அப்படிதான் நாளைக்கும் இருப்போன்னு சொல்றேன் அப்படின்னு நிலா சொல்ல, ஓ அப்படி சரி விடுங்கிறவரு. நான் வேணா இப்படி சொல்லட்டா, நாளைக்கு கோர்ட்ல நீ டிவோர்ஸ் வேண்டான்னு சொல்லிட்டா நாம ரெண்டு பேரும் நிஜ கணவன் மனைவியா இருக்கலாம்ல, ஒரு பிரச்சனையும் இருக்காதுல்ல, நாம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாம், ஒன்னா உட்கார்ந்து பேசலாம் இல்ல அப்படின்னு சோழன் சொல்லிக்கிட்டே வர நிலா ரகசியமா சிரிச்சுக்கிட்டே வர்றாங்க. இவ்வளவு நாள் நமக்குள்ள இருந்தது என்ன ஃபீல்னே தெரியல நிலா. கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிக்கிட்டோம், ஆனா நீ எனக்கு ஒய்ஃப் இல்ல, நான் உனக்கு ஹஸ்பண்ட் இல்ல, கோர்ட்ல டிவோர்ஸ் கேஸ் வேற இருந்துச்சு, இந்த மாதிரி தானே நம்ம நாட்கள்லாம் போச்சு அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. இப்ப அதுக்கு என்னங்கிற மாதிரி பாக்குறாங்க நிலா. நாளைக்கு நாம டிவோர்ஸ் வேணான்னு சொல்லிட்டா நம்ம லைஃப நாம ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாம். உலகத்துல எனக்குன்னு யோசிக்க ஒருத்தி இருக்கான்னும் போது ஒரு நிம்மதி வரும் பாரு, அந்த ஃபீலிங்கே வேற அப்படின்னு சோழன் நிம்மதியா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரிலாம் நடக்காம நான் டிவோர்ஸ் வேணும்னு சொல்லி டிவோர்ஸ் பண்ணிட்டா அப்படின்னு நிலா கேட்க, ஒரு நிமிஷம் சோழன் நடுங்கி போயிடுறாரு. ஏன் ஏன் நிலா இப்படிலாம் வாய வைக்கிற? 2 நிமிஷம் தானே சந்தோஷமா இருந்தேன், அது பொறுக்கலையா உனக்கு அப்படின்னு சோழன் கேட்க, சும்மா சொல்லுங்க, ஒருவேளை அப்படி ஆயிட்டா அப்படின்னு நிலா கேட்குறாங்க. உனக்கு தெரிஞ்சே ஆகணுமா அப்படின்னு சோழன் கேட்க, கண்டிப்பாங்கிறாங்க நிலா. என்ன நடக்கும்? அப்படியே ஃபியூஸ் போன பல்பு மாதிரி ஆயிடுவேன், நீ வேணும்னா ஹாப்பியா இருப்பியோ என்னமோ அப்படின்னு சோழன் சொல்ல, ஆமாமா நான் ஹாப்பியா தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க நிலா. யாரு நீயா? நோ 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 நோ, நீ அப்படிலாம் இருக்கவே மாட்ட. நாளைக்கு நாம நேரா கோர்ட்டுக்கு போறோம், ஜட்ஜு உன்னை பார்த்து சோழன் கூட சேர்ந்து வாழ போறியா இல்ல டிவோர்ஸ் கொடுக்க போறியான்னு கேட்பாங்க. எனக்கு சோழனோட வாழதான் ஆசைன்னு நீ சொல்லிடு, நானும் அதே மாதிரி சொல்லிடுறேன், அவங்களும் போய் வாழுங்கன்னு சொல்லி விட்டுடுவாங்க. இதை நாம எத்தனை சினிமாவுல பார்த்திருப்போம் அப்படின்னு சோழன் சொல்ல, நிலா காதலிய விழாத மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எதுக்கு இப்படி கோர்ட் டைத்தை வேஸ்ட் பண்றீங்கன்னு நம்மள கேட்பாங்க. அதுக்கப்புறம் போய் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிடுவாங்க. நாமளும் சரின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன மாதிரியே வாழ்ந்து தொலைச்சிடுவோம் எப்படி அப்படின்னு சோழன் கேட்க, வாழ்ந்து தொலைக்கணும் சார் கூட அப்படின்னு நிலா நக்கலா கேட்க, ஆன்னு தலையாட்டுறாரு சோழன். உடனே வாழணும்னு கூட இல்ல, அப்படியே பொறுமையா வாழ்ந்துடுவோமே, ஆனா டிவோர்ஸ்லாம் வேண்டாம் சரியா, அதெல்லாம் நல்லா இருக்காது. நாளையோட டிவோர்ஸ் பேச்சுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம், அதுக்கப்புறம் அப்படியே லைஃபை ஸ்டார்ட் பண்ணி போனோன்னு வையேன், பொறுமையா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டுட்டு சோழன் நிலா ஒத்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில சந்தோஷமா வண்டியை ஓட்டிக்கிட்டு கண்ணாடி வழியா பின்னாடி தெரியுற நிலாவோட முகத்தை பார்த்துக்கிட்டே ஓட்டுறாரு. நிலா எந்த பதிலும் சொல்லாம அமைதியாவே உட்கார்ந்து வர்றாங்க. வீட்டுல சேரன் பாண்டி, டேய் பாண்டி, ராத்திரிக்கு தோசையும் கடலை சட்னியும் ஓகேவாடா அப்படின்னு கேக்குறாரு. ஆனா பாண்டி நிமிந்து கூட பார்க்காம எதையோ யோசிச்சுட்டு தலைமுடிய விரலால சுருட்டிக்கிட்டே உட்கார்ந்து இருக்காரு. பாண்டி, டேய் பாண்டி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு ஒரு தட்ட அப்படின்னு நிமிந்து பாக்குறாரு. டேய் உன்னதான்டா அப்படின்னு சேரன் சொல்ல, என்னன்னு ஏதாவது கேட்டியாங்கிறாரு பாண்டி. கேட்டனாவா? ராத்திரிக்கு தோசையும் கடலை சட்னியும் செஞ்சிருவான்னு கேட்டேன் அப்படின்னு சேரன் கேட்க, எதுவா இருந்தாலும் ஓகே தானே அப்படிங்கிறாரு பாண்டி. அதானே, நீ எது கொடுத்தாலும் சாப்பிடுற ஆளு, உங்ககிட்ட வந்து கேக்குறேன் பாரு, இந்த சோழனும் பல்லவனும் தான் இது வேணும் அது வேணும்னு லிஸ்ட் கொடுப்பானுங்க அப்படின்னு சேரன் சொல்ல, 2 பேருக்குமே கடலை சட்னி பிடிக்கும் இல்லன்னு அப்படின்னு கேக்குறாரு. பிடிக்கும் தான், ஆனா நீ வேணா பாரு, தோசையும் கடலை சட்னியும் சொன்னதுமே 2 பேரும் வேற ஏதாவது கேட்பானுங்க அப்படிங்கிறாரு சேரன். பல்லவனும் லைட்டா சிரிச்சுட்டு ஆமான்னேங்கிறாரு. டேய் பாண்டி, நீ ஓகேவாடா? ஆள் ரொம்ப டல்லா இருக்கியேடா அப்படின்னு சேரன் கேட்க, அவரும் நிமிந்து பார்த்துட்டு, இல்லண்ணே நான் நல்லா தான் இருக்கேன்றாரு பாண்டி. பாருங்க சிரிச்சிட்டு தான் இருக்கேன்னு சிரிச்செல்லாம் காமிக்கிறாரு. ஆனா அவரால் ரொம்ப நேரம் அதை மெயின்டைன் பண்ண முடியல, டக்குன்னு தலையை குனிஞ்சிக்கிறாரு.
சேரன் வருத்தத்தோட பார்த்துட்டு, இங்க பாருடா பாண்டி, எனக்கு என்னமோ வானதி கோவத்துல தான் இந்த மாதிரிலாம் பண்றாளோன்னு தோணுது. கொஞ்சம் டைம் கொடுத்தா அதுவே சரியாயிடும்டா அப்படிங்கிறாரு சேரன். அண்ணே, என்னை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு நீ வேலையை பாருன்னு. நான் வேணும்னா வந்து தோசை ஊத்தவான்னு கேட்கிறாரு பாண்டி. அதெல்லாம் வேண்டாம், நீ உட்காரு, நானே ஊத்திக்கிறேன். எதுக்கும் சொன்ன மாதிரி கார சட்னியும் சேர்த்து செஞ்சிடுறேன், கண்டிப்பா அவனுங்க கேட்பாங்க அப்படிங்கிறாரு சேரன். சரிண்ணே, நானும் வந்து வெங்காயம் உரிக்கிறேன் அப்படின்னு பாண்டி எழுந்திருக்க, டேய் நான் பாத்துக்கிறேன்டாங்கிறாரு சேரன். அட வாண்ணே, 2 பேரும் செய்யலாம் அப்படின்னு பாண்டி சொல்ல, சரிவான்னு நடக்கிறாரு சேரன். 2 பேரும் கிச்சனுக்கு திரும்பி போக வெளியே சத்தம் கேக்குது. திரும்பி பார்க்க நிலாவும் சோழனும் வந்துட்டு இருக்காங்க. நடேசனோட டெம்போ நிக்குது. 2 பேரும் அங்கேயே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. வாடா சோழா, பாப்பா நிலா அப்படிங்கிறாரு சேரன். உள்ளர வந்த நிலா இப்படி பார்த்துட்டு, அண்ணே பல்லவன் எங்கன்னு கேக்குறாங்க. அவன் உள்ள படிச்சுக்கிட்டு இருக்கான்பா அப்படின்னு சேரன் சொல்ல, சரிண்ணே நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேங்கிறாங்க நிலா. போயிட்டு வாப்பா, நான் சமைச்சு வைக்கிறேன் அப்படிங்கிறாரு சேரன். நிலா போனதும், சோழா என்ன 2 பேரும் எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தீங்களான்னு கேக்குறாரு. அட்வொகேட் ஆபீஸ் போயிருந்தோம் அப்படின்னு சோழன் சொல்ல, சேரனும் பாண்டியும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. நிலா அவங்க ரூம்குள்ள வந்து உட்கார்றாங்க. நாளைக்கு தான் டிவோர்ஸ் ஃபைனல் ஹியரிங்னு. கோர்ட்ல நாங்க சேர்ந்து வாழறோம்னு சொல்லிட்டா டிவோர்ஸ் கொடுக்க மாட்டாங்களாம். இதுவே சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா டிவோர்ஸ் கிடைச்சிருமா. இதுக்கு மேல கவுன்சிலிங்ல அனுப்ப மாட்டாங்களாம். அதை சொல்லதான் வக்கீல் கூப்பிட்டாங்க அப்படின்னு சோழன் சொல்ல, 2 பேருமே அமைதியா பாத்துக்கிட்டே இருக்காங்க. அது நல்ல விஷயம் தானேடா, அதை எதுக்கு இவ்வளோ டல்லா சொல்றேன்னு கேக்குறாரு சேரன். எப்படின்னு நல்ல விஷயம்னு சொல்ற? என் கூட சேர்ந்து வாழறேன்னு நிலா சொன்னாதானேன்னு அது நல்ல விஷயம். ஒருவேளை அவ அப்படி சொல்லலன்னா அப்படின்னு சோழன் கலக்கத்தோட கேக்குறாரு. டேய் அதெல்லாம் நிலா சொல்லும்டா அப்படின்னு நம்பிக்கையா சொல்றாரு சேரன். இல்லைன்னு வக்கீல பார்த்துட்டு வர்ற வழியில நான் அவகிட்ட பேசிக்கிட்டு தான் வந்தேன். அவ எனக்கு ஃபேவரா ஒரு வார்த்தை கூட சொல்லலன்னு. நானும் என்னென்னமோ சொல்லி பார்த்தேன், அமைதியாவே தான் வர்றா. அவ மனசுல என்ன நினைக்கிறானே தெரியலன்னு. இப்படி அவ அமைதியா இருக்கிறத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குன்னு அப்படின்னு சோழன் சொல்ல, டேய் தேவையில்லாம பயப்படாதடா. உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா அவங்க தான் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. நாங்களே உன்னை நம்பாதப்ப கூட அவங்க உன்னை நம்புறாங்கல்ல. நம்ம வீட்டுக்காகவும் நமக்காகவும் அவங்க எப்பவுமே யோசிக்கிறாங்க. அவங்க எப்படிடா உன்னை விட்டு போவாங்கன்னு கேக்குறாரு பாண்டி. ஆமாண்டா சோழா, நிலா அப்படிலாம் உன்னை விட்டு போகாதுடா அப்படின்னு சேரன் சொல்ல, வீட்டை விட்டு போக மாட்டான்னு எனக்கும் தெரியும்னு. ஆனா நாளைக்கு டிவோர்ஸ் வேணான்னு சொல்லுவாளா அப்படின்னு கேட்க அவங்க கிட்டையும் பதில் இல்ல. அது தெரியாம தானே நான் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சோழன் வலிக்கிற தலையும் நெத்தியும் தடவிக்கிட்டே சொல்றாரு. டிவோர்ஸ் வாங்கிட்டா நிலா இந்த வீட்டுல இருக்காது, அப்படிதானே? அதனால தான் நான் தைரியமா சொல்றேன், நிலா அவ்வளவு பெரிய முடிவெல்லாம் எடுக்காது. அதை நினைச்சு நீ பயப்படாதங்கிறாரு சேரன். ஆனா சோழன் முகம் இன்னும் தெரியல, கலக்கமாவே தான் இருக்காரு. முன்னெல்லாம் நீங்க கோர்ட்டுக்கு போனாலே என்ன நடக்கும்னு நாங்கெல்லாம் பயந்துகிட்டு இருப்போம். ஆனா இந்த முறை எங்களுக்கு அவ்வளவு பயம் இல்லடா. நிலா கண்டிப்பா உன் கூட சேர்ந்து வாழறேன், டைவர்ஸ் எல்லாம் வேண்டான்னு தான் சொல்லுவா அப்படின்னு சேரன் சொல்ல, நீ சொல்றது தானே நடக்கணும். ஒருவேளை அவ டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டான்னு வையேன், அவ்வளவுதான், நான் காலி ஆயிடுவேன் அப்படின்னு சோழன் மனசளவுல தளர்வா போய் உட்கார்ந்துடுறாரு. டேய் வேலண்டைன்ஸ் டேக்கு அப்ப அவங்கள உனக்கு ப்ரப்போஸ் பண்ண வைக்கிறேன்னு சொன்ன. வேலண்டைன்ஸ் டே வந்ததும் தெரியல போனதும் தெரியல. உன்னோட சவாலை நீயே சீரியஸா எடுத்துக்கிறது இல்லடா. அதை மட்டும் நீ செஞ்சிருந்தா இப்ப இப்படி புலம்பிட்டு இருக்க வேண்டியது இல்ல அப்படிங்கிறாரு பாண்டி. எந்த நேரத்துல எதை குத்தி காட்டுறான்னு பாருன்னு அப்படின்னு சோழன் அவங்க அண்ணங்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. டேய் குத்தி காட்டலடா, நீ சொன்னதை தான் சொல்றேங்கிறாரு பாண்டி. 2ம் ஒண்ணுதான்டா அப்படின்னு சோழன் கொஞ்சம் எரிச்சலா சொல்ல, டேய் சரி விடுறா, நாளைக்கு உனக்கு எதுவும் தப்பா நடக்காதுன்னு எங்களுக்கு தோணுது, நீ தைரியமா இரு அப்படின்னு தான் வருத்தப்பட்டாலும் அதெல்லாம் மறைச்சிக்கிட்டு அண்ணனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு பாண்டி. சோழனும் கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகி அப்படின்னு சொல்ல, சோழா நிலா வரட்டும்டா, நானும் நேரம் பார்த்து நிலா கிட்ட இதை பத்தி பேசுறேன் அப்படின்னு சேரன் சொல்ல, பேசுறியானே அப்படின்னு ரொம்பவே ஆர்வமா கேக்குறாரு சோழன். கண்டிப்பா பேசுறேன்டான்னு சேரன் சொல்ல, அண்ணே பேசுனே உங்ககிட்டயாவது மனசுல நினைக்கிறத சொல்றாளான்னு பாப்போன்னு அப்படின்னு சோழன் சொல்ல, டேய் நீ பயப்படுற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லடா, இருந்தாலும் நான் ஒரு வார்த்தை பேசுறேன் சரியாங்கிறாரு அவரு. எப்படியும் அண்ணன் சொன்னா கொஞ்சம் கேட்பாங்கன்னு நம்பிக்கையில சரிண்ணே அப்படின்னு கொஞ்சம் தெளிவா தலையாட்டுறாரு சோழன். என் உள் மனசுக்குள்ள அவ அப்படி சொல்ல மாட்டான்னு தெரியுதுன்னு, இருந்தாலும் வாயை திறந்து சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டா நானும் அப்படியே காலரை தூக்கி விட்டுக்கிட்டு சுத்துவேன் இல்லைங்கிறாரு சோழன். அது நாளைக்கு அப்படின்னு ஒரே டென்ஷனா இருக்காரு சோழன். டேய் நீ ஓவர் அலப்பற பண்ணுவேன்னு தான் அவங்க சொல்லலையோ என்னமோ அப்படின்னு பாண்டி சொல்ல, சேரனும் சிரிப்போட பாக்குறாரு.
அப்படியா சொல்ற அப்படின்னு சோழன் கேட்க, இருக்கலாம் இல்லங்கிறாரு பாண்டி. இருக்கலாம் இருக்கலாம் அப்படின்னு பெருமூச்சு விடுற சோழன், அண்ணே ரொம்ப பசிக்குதுன்னே, என்னென்ன சாப்பாடுன்னு கேக்குறாரு. தோசையும் கடலை சட்னியும்டா அப்படின்னு சேரன் சொல்ல, கடலை சட்னி மட்டும்தானா, கார சட்னி இல்லையா அப்படின்னு சோழன் கேட்க, கார சட்னி இருக்குடா, இப்பதான் அவங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், நீ கேப்பன்னு, நான் செஞ்சிடுறேன் அப்படின்னு சிரிப்போட தலையாட்டிட்டு கிளம்புறாரு சேரன். அண்ணே அப்படியே ஒரு டபுள் ஆம்லெட் போடுன்னு, டென்ஷன்ல ரொம்ப பசிக்குதுங்கிறாரு சோழன். சரிடான்னு தலையாட்டிட்டு கிளம்புறாரு சேரன். அப்போ பாண்டியும் எழுந்து போக, டேய் நீ எங்கடா போறேன்னு சோழன் கேக்குறாரு. அதான் சார் கார சட்னி கேட்டிருக்கீங்கல்ல, ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாண்டியும் போக, சரிடா போடாங்கிறாரு அவரு. நிலா ரூம்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. வர வழியில சோழன் சொன்னதையும் யோசிச்சுட்டு இருக்காங்க. நாளைக்கு நீ கோர்ட்ல டிவோர்ஸ் வேணான்னு சொல்லிட்டா நாம 2 பேரும் நிஜ கணவன் மனைவியா வாழலாம்ல, ஒரு பிரச்சனையும் இருக்காதுல்ல, நாம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம், ஒன்னா உட்கார்ந்து பேசலாம், இவ்வளவு நாள் நமக்குள்ள இருந்தது என்ன ஃபீலிங்னே தெரியல நிலா அப்படின்னு சோழன் சொன்னதெல்லாம் அப்படியே யோசிச்சுட்டே உட்கார்ந்து இருக்காங்க. நாளைக்கு கோர்ட்ல டிவோர்ஸ் வேணான்னு சொல்லிட்டா நம்ம லைஃபை நாம ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாம். உலகத்துல எனக்குன்னு யோசிக்க ஒருத்தி இருக்கான்னும் போது ஒரு நிம்மதி வரும் பாரு, அந்த ஃபீலிங்கே வேற அப்படின்னு சோழன் சொன்னதை நினைக்கிறப்போ அவங்க முகத்துல சின்னதா ஒரு சிரிப்பு வருது. அடுத்ததா சோழன் சொன்னதையும் யோசிக்கிறாங்க. நாளைக்கு நாம கோர்ட்டுக்கு போறோம், அங்க ஜட்ஜு உங்ககிட்ட சோழன் கூட சேர்ந்து வாழ போறியா இல்ல டிவோர்ஸ் கொடுக்க போறியான்னு கேட்பாங்க. எனக்கு சோழனோட வாழதான் ஆசைன்னு நீ சொல்லிடு, நானும் அதே மாதிரி சொல்லிடுறேன், அவங்களும் போய் சந்தோஷமா வாழுங்கன்னு சொல்லிடுவாங்க, நாமளும் சரி ஓகேங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன மாதிரி வாழ்ந்து தொலைச்சிடுவோம், எப்படி அப்படின்னு சோழன் சொன்னதை யோசிச்சுட்டே உட்கார்ந்துருக்காங்க நிலா. பாண்டியால வானதியை மறக்கவே முடியல. அப்படியே வண்டி எடுத்துக்கிட்டு வானதி வீட்டு பக்கமா வர்றவரு வண்டியை நிறுத்திட்டு ஆஃப் பண்றாரு. பேசாம உள்ளர போய் பேசிடலாமா அப்படின்னு ஒரு நிமிஷம் நினைக்கிறாரு. வேண்டாம் அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கிட்டு வண்டி எடுக்கிறாரு. கொஞ்ச தூரம் போறாரு, மறுபடியும் திரும்பி வர்றாரு. வானதி வீட்டு முன்னாடியே வட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அவங்க வீட்டு கதவையே பார்த்துட்டு போயிட்டு வந்துகிட்டே இருக்காரு. அதுக்கு மேலே அவரால் முடியல. வண்டியை நிறுத்திட்டு ஆஃப் பண்ணிட்டு வண்டி மேல சாஞ்சு நிக்கிறாரு. அவங்க வீட்டையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ வானதி சொன்னது ஒரு மைண்ட்ல வருது, நான் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போறேன், அப்பதான் ஏன் அருமை உனக்கு புரியும், கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாலையும் கழுத்துமா இதே ரோட்லயே உன் கண்ணு முன்னாடியே போவேன் அப்படின்னு வானதி சொன்னதை நினைச்சு அழாத குறையா நின்று நெத்திய தேய்ச்சிக்கிட்டு இருக்காரு பாண்டி. வண்டியை அங்கேயே நிறுத்திட்டு ஒரேட்டு முன்னாடியும் ஒரேட்டு பின்னாடியுமா நடந்துகிட்டு இருக்காரு. ஆனா பார்வை மட்டும் வானதி வீட்டு கதவு மேலேயே இருக்கு. அவங்க இதெல்லாம் என்னோட விருப்பத்தோட தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதும் பத்திரிக்கை அனுப்புறேன், நீ என் கல்யாணத்துக்கு வந்து வருத்தப்படு அப்படின்னு வானதி சொன்னதையும் யோசிச்சுக்கிட்டே நிக்கிறாரு. மொபைல் எடுத்து ஏதாவது ஒரு வழியில வானதியை கான்டாக்ட் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்றாரு. ஆனா எல்லா வழியும் பிளாக் ஆயிருக்கு. ஐயோ ஆன்லைனுக்கு வர மாட்டேங்கிறாளே அப்படின்னு யோசிக்கிற பாண்டி மறுபடியும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச தூரம் போறாரு. மறுபடியும் வண்டியை நிறுத்திட்டு வானதி வீட்டையே பார்த்துட்டு இருக்காரு. ராத்திரி ரொம்ப நேரம் அவரு இப்படியே சுத்திக்கிட்டு இருந்துட்டு ரோட்ல வர்றாரு. எதிரில் ஒரு வேன் வருது. நடுப்புற கொண்டு போய் விடுற மாதிரி போறாரு. உடனே வேன்ல வர்றவரு வண்டியை நிறுத்திட்டு இறங்குறாரு. அது யாருன்னு பார்த்தா நடேசன். டேய் இவ்வளோ பெரிய வண்டி வருது இல்லடா, அப்படி ஓரமா போக வேண்டியது தானே, அந்த நேரம் இடிக்க வர்ற அப்படிங்கிறாரு அவரு. நேரா வந்து ஏறுறேனா, நீங்க நேரா முட்டுற மாதிரி வர்றீங்க அப்படிங்கிறாரு பாண்டி. ஏய் நான் வர்றது தெரியுதுல்ல, ஓரமா போக வேண்டியது தானே, குறுக்கால வந்து நிக்கிற, மோதி இருந்தேன்னு வையே வண்டி சுக்கு 100 ஆயிருக்கும். நியாயமா பார்த்தா உன் வண்டியை நான் காப்பாத்தி இருக்கிறேன், நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஸ்டூபிட் ஃபெல்லோ, கெட் லாஸ்ட், போடா அப்படின்னு நடேசன் சொல்ல, அதுக்கு மேல அவர்கிட்ட நின்று ஆர்கியூ பண்ண பாண்டிக்கு மனசு இல்ல. பேசாம ஒதுங்கி போயிடுறாரு. ஒரு வழியா அவர் நல்லபடியா வீட்டுக்கு வர பின்னாடியே நடேசனோட வண்டியும் வருது. அவர் டெம்போவோட பேக் சைடு வீட்டை நோக்கி இருக்கிற மாதிரி பார்க் பண்ணிட்டு இறங்கி வர்றவரு பேக் டோரை திறந்து வச்சுட்டு ஃப்ரண்ட்ல இருந்து ஒரு பார்சலை கொண்டு வந்து வைக்கிறாரு. அவரோட கட்டிலுக்கு வர்றவரு அங்க இருக்க போர்வை தலைவாணியை தூக்கிட்டு வர்றாரு. அங்க போய் ஒரு பாயை விரிச்சு அது மேல உட்காந்துக்கிட்டு மடியில ஒரு தலைவாணி எடுத்து வச்சுக்கிறாரு. ஒரு சரக்கு பாட்டில கீழையும் மேலையும் செல்லமா தட்டி திறந்துட்டு இருக்காரு. உள்ளர போன பாண்டி வெளியே வந்து நின்னு மொபைலையே பாத்துக்கிட்டு இருக்காரு. நடேசன் இப்போ அவரோட இருப்பிடமா வேனையே மாத்திக்கிட்டாரு போல இருக்கு. ஏன்னா பெட்டு தலைவாணின்னு அத்தனையும் தூக்கிட்டு போயிட்டாரு. அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு குடிச்சிட்டு தூங்க போறாரு போல. மொபைல பாத்துட்டு இருக்கிறவரு ஒரு சண்டை வந்துடக்கூடாது, உடனே எல்லாத்துலயும் பிளாக் பண்ணிடுவா அப்படின்னு டென்ஷனோட மொபைலையே பாத்துட்டு இருக்காரு. நடேசன் உட்காந்து ஒரு குவார்டரை ஒன்னா சரிச்சுட்டு, அப்பா
அப்படின்னு ஸ்நாக்ஸ் சைட் டிஷ்னு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. போனை வச்சுட்டு நிமிந்து பாக்குற பாண்டி அப்படியே அதிர்ச்சியோட நிக்கிறாரு. வண்டியை வாங்கினாலும் வாங்கினாரு, எல்லாத்தையும் வண்டியில உட்கார்ந்துதான் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்பா கிட்ட வர்றாரு. அவரு டம்ளர்ல இருக்கிறத குடிச்சிட்டு கீழே வைக்க, பாய் தலகாணி எல்லாம் இருக்கு, குடிச்சிட்டு அப்படியே வண்டியிலேயே படுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு பாண்டி கேக்குறாரு. ஏன் வண்டி, நான் படுக்கிறேன் இல்ல டான்ஸ் ஆடுறேன், உனக்கு என்னங்கிறாரு நடேசன். உங்க வண்டி தான், நான் என்ன ஏன் வண்டி நான் சொன்னேன், இங்க படுக்கிறீங்களே கொசு கடிக்காது அப்படின்னு பாண்டி கேக்குறாரு. அதான் நல்லா ஏத்தி இருக்கேன்ல, கடிச்சாலும் தெரியாது அப்படிங்கிறாரு நடேசன். பிபி எல்லாம் வச்சுக்கிட்டு எதுக்கு கொசுக்கடியில படுத்து தூங்க போறீங்க, உள்ள வந்து படுக்கலாம் இல்லங்கிறாரு பாண்டி. என்ன அக்கறை, ஏன் உன் அண்ணன் நொன்ன கேட்டானே, நீ எல்லாம் ஒரு அப்ப, நானு அப்ப எங்க போச்சு இந்த அக்கறை அப்படின்னு நடேசன் கேட்க, நீங்க இப்படி கொசுக்கடியில படுத்து உங்க உடம்புக்கு ஏதாவது வந்தா அதையும் நாங்க தான் பார்க்கணும் அப்படிங்கிறாரு பாண்டி. நீங்க ஒன்னு பார்த்து கிழிக்க வேண்டாம்யா, நானே பாத்துக்கிறேன். ஆனா ஒன்னு சொல்றேன்டா, இந்த வண்டி என்னது, அங்க நீங்க படுத்து தூங்குறீங்களே ஜம்பமா, அந்த வீடும் என்னது, போய் வேலை பாரு போ, கொசு கடிக்குமாமா பார்த்தானாமா அப்படின்னு கையை தட்டிக்கிட்டே மிக்சர் அள்ளி வாயில போட்டுட்டு இருக்காரு. அவரு கொஞ்சமாவது சொன்னா கேட்டாதானே அப்படின்னு பாண்டியும் அவரை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே வீட்டுக்கு போறாரு. அவ்வளவுதான், நடேசன் அப்படியே கைய கால நீட்டி பிளாட் ஆகி மட்டையாயிடுறாரு வண்டியிலேயே. அடுத்த நாள் பொழுது விடியுது. சேரன் கிச்சன்ல இருந்து கைய தொடச்சுக்கிட்டே ஹாலுக்கு வர்றாரு. கொஞ்ச நேரம் யோசிக்கிறவரு தயங்கிட்டே நிலா ரூம் முன்னாடி போய் நிக்கிறாரு. கதவை தட்டலாமான்னு கையெடுக்கிறவரு வேண்டான்னு திரும்பி வர்றாரு. அவரு மறுபடியும் வந்து கொல்லப்பக்க கதவு கிட்ட நின்னுட்டு இருக்க நிலாவை கதவை திறந்துகிட்டு வெளியே வர்றாங்க. நிலா அப்படின்னு அவரு கூப்பிட, ஆனே அப்படின்னு நிக்கிறாங்க. டீ குடிக்கிறியாப்பா அப்படின்னு சேரன் கேட்க, அதான் காலையிலேயே குடுத்துட்டீங்களேன்னு அப்படிங்கிறாங்க நிலா. ஓ குடுத்துட்டேனா, சரி சரி அப்படிங்கிறாரு அவரு. துணி காய போட மறந்துட்டேன்னு, இருங்க இதோ காய வச்சுட்டு வரேன் அப்படின்னு நிலா பக்கெட்டை தூக்கிட்டு போறாங்க. எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி பேசுறதுன்னு சேரன் ரொம்பவே தயங்கிட்டு இருக்காரு. காய வச்சுட்டு வர்ற நிலா வாஷ் பேஷன்ல கைய கழுவுறாங்க. அவங்க கைய கழுவிட்டு கைய ஷாலால தொடச்சிட்டு உள்ளர போக மறுபடியும் ஹாலுக்கு வந்து நிலான்னு கூப்பிடுறாரு. என்னன்னு அப்படின்னு நிலா திரும்பி நின்று கேட்க, இல்லப்பா ஒன்றும் இல்லை, நீ போ அப்படின்னு மண்டையை சொரிஞ்சிட்டு கிச்சன் பக்கமா திரும்புறாரு அவரு. அண்ணே உங்களுக்கு என்கிட்ட ஏதோ பேசணும்னு தோணுது, ஆனா சொல்ல தயங்குறீங்க, பரவாயில்ல சொல்லுங்கன்றாங்க நிலா. அது இல்லப்பா, இத நான் சொல்லலாமான்னு தெரியல, எங்க நீ தப்பா நினைப்பியோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சோழன் சொல்ல நிலா கொஞ்ச நேரம் அமைதியா நிக்கிறாங்க. இன்னைக்கு எங்க டிவோர்ஸ் ஃபைனல் ஹியரிங் இருக்கு, அத பத்தி தானே பேசணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நிலா கேட்க, ஆமாப்பா, நான் உன் விஷயத்துல ரொம்ப தலையிடுறேன்னு நினைக்க வேண்டாம் அப்படின்னு சேரன் சொல்ல, அண்ணே நான் உங்களை போய் அப்படியெல்லாம் நினைப்பேனா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ சொல்லுங்கன்றாங்க நிலா. அவரும் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு, உங்க கல்யாணம் எப்படி வேணும்னாலும் நடந்திருக்கலாம், ஆனா இந்த ஒரு வருஷ காலத்துல நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் நல்லா புரிஞ்சிட்டு இருக்கிறீங்க, ஒருத்தருக்கு ஒண்ணுன்னா ஓடி போய் நிக்கிறீங்க, இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்ப்பா. இதே மாதிரி நீங்க ரெண்டு பேரும் காலத்துக்கும் சேர்ந்து இருக்கணும்னு தான் நாங்க எல்லாரும் ஆசைப்படுறோம்ப்பா. இன்னைக்கு நீ கோர்ட்ல சொல்ல போறத வச்சுதான் டைவர்ஸ் கொடுக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுவாங்கன்னு சோழன் சொன்னான். எனக்கு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா வாழணும்பா, நீங்க பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு ரொம்பவே ரெக்வெஸ்டா சொல்றாரு சேரன். நிலா அப்படியே நின்னுட்டு இருக்க, சோழனும் கண்டிப்பா உன் கூட சேர்ந்து வாழணும்னு தான் சொல்லுவான் அப்படின்னு சேரன் சொல்ல, அப்படியா, போன தடவை அவர் அப்படி சொல்லலையேன்னு அப்படின்னு நிலா கேட்க, அது அவன் ஒரு லூசு பயப்பா, நீங்க சேர்ந்து வாழணும்னு தான் அவனுக்கு ஆசை, அன்னைக்கு கோர்ட்ல டைவர்ஸ் வேணும்னு சொன்னா நீ மனசு மாறி ஏதாவது சொல்லுவேன்னு தான்ப்பா அவன் என்னென்னமோ யோசிச்சு ஏதோ சொல்லிட்டான், அவன் மனசுல என்ன இருக்குன்னு உனக்கும் தெரியும்லப்பா, எனக்கும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா வாழணும்னு தான்ப்பா ஆசை, இன்னைக்கு கோர்ட்ல டைவர்ஸ் வேணும்னு சொல்லிட மாட்டியே அப்படின்னு சேரன் கேட்க, நிலா அவரை நிமிர்ந்து பார்த்து, நான் அப்படி சொல்லுவேன்னு உங்களுக்கு தோணுதா அப்படின்னு அவரோட கண்ணை பார்த்து கான்ஃபிடென்ட்டா கேக்குறாங்க நிலா. இல்லப்பா அப்படிலாம் தோணல, இருந்தாலும் நீ என்ன சொல்லுவியோன்னு ஒரு பயம் இருக்கு, சோழனுமே கொஞ்சம் பயப்படுறான்ப்பா அப்படின்னு சேரன் சொல்ல, அவரை பார்த்தா பயப்படுற மாதிரிலாம் இல்லையே அப்படிங்கிறாங்க நிலா. அவன் வெளியே காமிச்சுக்க மாட்டான்ப்பா, அவனை பத்தி உனக்கு தெரியாதா, இப்படிதான் சின்ன வயசுல ஒரு முறை கீழே விழுந்து காலை உடைச்சுக்கிட்டான், அவன் விழுந்ததை பார்த்து யாரும் சிரிச்சிடக்கூடாதுன்னு எதுவும் நடக்காத மாதிரியே இருந்துட்டு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அப்படி அழுதான், அவன் எப்போதுமே மத்தவங்க முன்னாடி நாம வீக்கா தெரியக்கூடாதுன்னு நினைப்பான், அப்படிதான் உங்கிட்டையும் தைரியமா இருக்கிற மாதிரி நடிச்சிருக்கான், அதை வச்செல்லாம் நீ எதுவும் முடிவு பண்ணிடாதப்பா, எனக்காக நீ கொஞ்சம் யோசிப்பா ப்ளீஸ் அப்படிங்கிறாரு சேரன். அண்ணே நீங்க இவ்வளோலாம் பேசணும்னு அவசியமே இல்லைன்னு,
அப்படிலாம் நான் சோழனை விட்டுட்டுலாம் போயிட மாட்டேன் அப்படின்னு நிலா சொல்ல சேரன் ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு ஒரே செகண்ட்ல. நிஜமாவாப்பா அப்படின்னு கேட்க நிலாவும் கொஞ்ச நேரம் தயங்கிட்டு இருக்கவங்க ஆமாண்ணே அப்படின்னு சேரனை பார்க்க அவர் ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு. இங்க இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்ற நிலா கோர்ட்லயே மாத்தி சொன்னாங்கன்னு ஒண்ணுமே புரியாம தான் இருக்கு. சரி அடுத்து என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.